நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட வடமாநில கொள்ளையன் ஜுமாந்தின் உடல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குமாரபாளையம் முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மாலதி, நாமக்கல் வட்டாட்சியர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரத், உடற்கூறாய்வு எப்போது தொடங்கியது? முழு விவரம். அதாவது கனிமொழி, கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரி மூலம் 7 வடமாநில கொள்ளையர்கள் தப்பி சென்ற போது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போலீசாரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டனர். இதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் காவலர் ரஞ்சித்தை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ஹரியானா மாநிலம் பிலால் மாவட்டத்தைச் சார்ந்த ஜுமாந்தீன் என்பவரை காவல் ஆய்வாளர் தவமணி துப்பாக்கியால் மார்பு பகுதியை சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதேபோல் மற்றொரு கொள்ளையர் அஜார் அலியை 2 கால்களையும் சுட்டதில் படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் போலீசாரின் என்கவுண்டரில் உயிரிழந்த ஜுமாந்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள சவகடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அவரது உடலை காண உயிரிழந்த ஜுமாந்தின் சகோதரர் உட்பட 4 பேர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நாமக்கல் மருத்துவமனைக்கு வருகை தந்தனர். அவர்கள் உயிரிழந்த ஜுமாந்தின் உடலை பார்வையிட்டனர். அதன் பின் குமாரபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி, நாமக்கல் வட்டாட்சியர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த ஜுமாந்தின் உடலை 3 மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை தற்பொழுது செய்து வருகின்றனர். இந்த பிரேத பரிசோதனையை நடைபெறும் நிகழ்வை போலீசார் வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்தும் வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த உயிரிழந்த கொள்ளையன் ஜுமாந்தியின் உடலானது பிரேத பரிசோதனையானது முடிவடைந்து அவரது உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.